வணக்கம். 2010 ஜான் 26 அப்ப போவாசின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இறக்குறாங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 65,000 பழமையான ஒரு லாங்குவேஜும் செத்து போகுது. இதுக்கு ரீசன் அவங்க தான் லாங்குவேஜ் பேசின கடைசியான ஆளும் கூட. ஐசேஜை பார்த்த லாங்குவேஜ், பல கல்ச்சர்ஸை பார்த்த லாங்குவேஜ் அண்ட் பல ரெனிட்டிவ் பார்த்த லாங்குவேஜ் இப்போ நம்ம கூட இல்லை. அண்ட் இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டனுக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்ன 2000 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கிராமம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லாங்குவேஜ்னா தமிழ் தான். கிட்டத்தட்ட 8 கோடி பேர் அதை பேசிகிட்டு இருக்கோம் இந்த டைமில். ஆனால் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு பேங்க்லேயோ அங்கே இருக்க ஆஃபீஸர் ஹிந்தியில் பேசும்போது ஒரு சுப்பீரியாரிட்டியை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா தப்பு உங்கள் மேலே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவே இருக்குது. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் இதே இமேஜின் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்கம் பீரியடில் நம்மக்கிட்ட 450 புலவர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000க்கு மேலே பாடல்கள் இயற்றப்பட்டிருந்தது. ஆனால் 450 பேரில் 100 பேருக்கு மேலே பெண் புலவர்கள், ஓகேங்களா, ஃபீமேல் ரைட்டர்ஸ் அப்போவே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிச்சான கல்ச்சர், ரொம்ப பவர்ஃபுல்லான டைனஸ்டிலாம் நம்ம கூட இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தோட மற்ற பகுதியில் இருந்த எந்த லாங்குவேஜும் இப்போ உயிரோடு இல்லை. அண்ட் லைக் ஹீப்ரூவோ க்ரீக்கோ லத்தீனோ இப்போ பேச்சு வழக்கில் இல்லை. நம்ம கூட போட்டி போடக்கூடிய ஒரே லாங்குவேஜ் சைனீஸ் தான். ஆனால் சைனீஸ் கூட டயலாக் மாறிடுச்சு. லைக் இப்போ இருக்க சைனீஸ் பேசினாங்கன்னா பழைய சைனீஸ்க்கு புரியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் தமிழ் அப்படி இல்லை, ரொம்ப ரிச்சான லாங்குவேஜ். இப்போ நம்ம பேசினா கூட நம்மளோட முன்னோருக்கு அது புரியும். நம்மளோட ரைட்டிங் ஸ்டைல் மட்டும்தான் மாறி இருக்குது இந்த இடத்துல. அண்ட் 2300 அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள்னு பல மன்னர்கள்கிட்ட ஆட்சி மொழியாக தமிழ் இருந்துச்சு. ரொம்ப ரிச்சாகவும் இருந்துச்சு. அண்ட் ஈவன் விஜயநகர பீரியடில் போல் தமிழ் ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. பட் இப்போ மாடர்ன் இந்தியாவில் அப்படி இருக்கா? தமிழ் ஒரு தேர்ட் லாங்குவேஜாக ட்ரீட் பண்ணப்படுது. லைக் ரிலேஷன் போனால் கூட ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஒரு லாங்குவேஜ் வரும், அப்புறம் இங்கிலீஷில் என்ன கொண்டு வரும், தேர்டாக தான் தமிழ் வரும். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா லாங்குவேஜுக்கும், ஏன் தெலுங்கு, கன்னடா எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். ஸோ இதுக்கான ரீசன் யார்? அண்ட் ஏன் ஹிந்தி இவ்வளோ சுப்பீரியர் இருக்குது? இதுக்கான ரீசன் என்ன? ஸோ இதுக்காக பிளான் பண்ணி ஒரு சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஹிந்தி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, பின்னாடி ரீசன் யார், அண்ட் யார் ஹிந்தியை க்ரியேட் பண்ணா? கரெக்டு தான், ஹிந்தியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஹிஸ்ட்ரியானு பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் வரப்போகுது. அண்ட் அதோட நம்ம ஒருத்தரை எதிர்க்கும்போது அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த சீரீஸோட ஃபுல் பிளானு, ஓகேங்களா? அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் போவாசினியர்ன்ட்டு ஒரு லாங்குவேஜ் சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள மாதிரி நம்ம ஒன்றும் அழிய போகிறதில்ல. நம்மக்கிட்ட ரிச்சான கல்ச்சர் இருக்குது, 5-6 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது, 8 கோடி பேருக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது, அண்ட் எல்லாமே இருக்குது. இருந்தும் ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம் ஒன் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த சீரீஸில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை இந்த சீரீஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நன்றி, வணக்கம்.